எல்லா இதுவும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்தது முருகன் சார்பாக வந்துட்டு அவங்க மாமியார் வர முடியாதனால அவங்க ஒய்ஃபே வந்துட்டு இந்த மாதிரி 5000 பணமும் வந்துட்டு துணியும் வந்துட்டு கொடுக்கறதா வந்துட்டு வாழ்த்திடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேசவனுக்குமே வந்துட்டு எங்கள் அம்மா வர முடியலன்னு சொல்லி கவிதாவே வந்துட்டு 5000 பணமும் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு வாழ்த்திடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இவங்களுக்கு வந்துட்டு கேசவனுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க. அவருக்கு வந்து 50,000 வந்துட்டு கொடுக்குறாங்க வெற்றியோட அம்மா அப்பா. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு இது அதுன்ட்டு கொடுக்குறாங்க, நகை எல்லாமே கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிடறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி எல்லோரும் கிளம்பலாம், சாப்பாடெல்லாம் வச்சு இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் யாரும் போயிடாதீங்க, சொந்த பந்தம் இருக்கும்போதே இந்த விஷயத்த பேசி ஆகணும்னு சொல்லிட்டு வெற்றியோட அம்மா நிற்க வைக்கிறாங்க. என்ன விஷயம், இவர் வந்துட்டு இப்போ திருந்திடுவார் அப்போ திருந்திடுவார்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்துட்டு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, ஆனால் என்ன பிரயோஜனம், இந்த மனுஷன் வந்துட்டு வேலைக்கே போக மாட்டேங்கிறான். என் பொண்ணு தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு போட்டுட்ருக்கா. பிஸ்னஸ் பண்ணுறன்ற பேரில் இது பண்ணி விட்டுட்டான். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஆள் கூட வாழ மாட்டேன்னு என் பொண்ணு சொல்லிட்டா. அதனால் வந்துட்டு அறுத்து விட்டு போயிடுங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிடாங்க கேசவன். என்ன தீபா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்க இதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்க தீபா அமைதியாக இருக்காங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் சொல்கிறதுன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம், அவங்கக்கிட்ட வாழறது பிடிக்காம தான் என் பொண்ணு அமைதியாக இருக்கா, தயவு செஞ்சு ஒழுங்காக போயிடு, பேசி முடிச்சு அறுத்து விட்டுடலாம், இதுக்கு மேலே தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா வந்துட்டு உடனேப்பா என்ன இருந்தாலும் வந்து அவர் உங்கள் வீட்டு மருமகன், இப்படி எல்லோரும் முன்னாடி பேசி தப்புப்பா வேணாப்பான்னு கவிதா சொல்கிறாங்க. என்னத்த மருமகன், ₹1 சம்பாரிச்சு என் பொண்ணு கையில் கொடுத்துருப்பானா, இது அதுன்ட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. எல்லோரும் தான் வீட்டில் இருக்கீங்க, இவன் சம்பளத்தில் ஏதாவது நடந்திருக்கா இந்த வீட்டில், அப்படி இப்படின்னு எல்லாருமே மோசமாக கேசவனை பேசுகிறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. தீபா இதுக்கு மேலே நீ இருக்க வேணாம், வா போகலாம், பேசி முடிச்சுக்கலாம் ஒரு நாள் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லோரும் தீபாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கேசவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ வந்து துளசி வந்துட்டு இவங்க ஏன்டா இப்படி பண்ண, உன்னை பற்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்குதா, அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தானே, நீ வேலைக்கு போனியா ஏதாவது பார்த்துக்கிட்டியா, எல்லாமே அவங்க தானே பண்ணாங்க, தீபா தானே, இப்போ எப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணி என்னடா பண்ண முடியும், இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, டைவர்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் நீ என்னென்ன எதுவுமே சொல்லன்னு சொல்லிட்டு கேசவன் கேட்க, என்னடா சொல்கிறேன் உன் விஷயமாச்சும் இதாச்சு, இதோ வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க எதாவது பண்ணிப்பாங்க, பொம்பளைங்க பேசுறதை விட்டு நாம தானே அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேசவன் சொல்கிறாரு. கேசவனோட அண்ணன் சொல்லிடுறாங்க. கேசவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி வந்துட்டு டென்ஷனாக ரூம்குள்ளே நடந்துட்டுருக்காரு. என்னடா இது, மேடம் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க, நம்மளெல்லாம் அவ்வளோதான் போல இருக்குன்னு யோசிக்கிறாங்க. என்ன துளசி மேடம் நீங்கள் டக்குன்னு டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, உண்மையிலே டைவர்ஸ் வாங்கி கொடுக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவனை மிரட்டுறதுக்காக சொன்னேன், அவங்க 2 பேரையும் சேர்த்து தான் வைக்க போகிறோம், அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண போகிறோன்னு வெற்றி சந்தோஷமாயிடுறாரு. ஒரு பக்கம் சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே அஞ்சலி டென்ஷனாக இருக்கிறாங்க. என்னடா இவன் இப்படி எப்போ பாரு இப்படியே பண்ணிட்டுருக்கானே, நம்ம இருக்கிற நாள் தானே இப்படி பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன என் ஞாபகம் வந்துச்சான்ற மாதிரி மகேஷ் கேட்க, அதெல்லாம் இல்லை, நான் இருக்கிற நாள் தானே இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்குற, நான் இல்லாமல் போயிட்டா நீ எதுவும் பண்ண முடியாதுலன்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுறாங்க. வேணாம் அஞ்சலி வேணாம், நான் சொல்கிறது கேளு, தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு, நீ என் உயிர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற நாள் தானே இவ்வளோ ஆட்டம் போடுறேன், என் வீட்டு ஆளுங்களை கஷ்டப்படுத்துகிறேன், என் வீட்டு ஆளுங்களை எங்கள் அப்பாக்காக போய் பார்க்கக்கூட அழக்கூட கூடாதுன்ற மாதிரி பண்ணிட்டல, இதுக்கு மேலே நான் எதுக்காக இருக்கணுன்ற மாதிரி அஞ்சலி வேணான்னு எவ்வளோ கெஞ்சுறாரு. ஆனால் அஞ்சலி வந்துட்டு டக்குன்னு இது பண்ணிடுறாங்க. அவர் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீடு இதுவெல்லாம் கிச்சனெல்லாம் எரிஞ்சு கிடக்கு. போய் பார்த்தா அப்படியே அஞ்சலி மாதிரி சாம்பல் அப்படியே இருக்குது. போய் ஒரு கை வைக்க அப்படியே அந்த சாம்பல் கரைஞ்சிது. அப்புறம் அந்த சாம்பல் இது பண்ணி அஞ்சலி எனக்கு ஒரு தேவதை கொண்டாட்டியே கிடைச்சா நான் இப்படி எடுத்துக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்ணி தலையிலலாம் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இது பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இன்னும் இந்த அஞ்சலி ஃபோன் பண்ணால் கூட எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னாலா உடம்பு சரியில்லை, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாலே ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறாரே, ரொம்ப எதுனா அதிகமாகிட்டு ஹாஸ்பிட்டல் எதுனா கூட்டின்னு போயிருப்பாங்களோ, அவங்க அம்மா பதட்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் இருக்காதுமா, மகேஷ் நல்லவராச்சே, அவர் எதுனா ஒரு பிரச்சனைனா அவர் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போயிருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மருமக ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக மகேஷ் வந்துட்டு காரில் போயிட்டுருக்கிறாரு. அப்போது வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு அஞ்சலி மாதிரியே ஒரு லேடி இருக்கிறாங்க. ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு அப்படியே பழைய கோலத்தில் ஃபேஸ்லாம் வேறு மாதிரி தலையெல்லாம் வாரிக்கிட்டு வேறு மாதிரி வித்தியாசப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை அது நிஜமாலே அஞ்சலியா, இல்லை அஞ்சலி மாதிரி நடிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்களா. இங்கே அஞ்சலி ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு அவங்க மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுறாங்க. துளசியோட அம்மா கால் பண்ண உடனே வந்துட்டு இந்த மாதிரி அவள் தூங்கிட்டு இருக்கா, அவள் இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்காரு.
அவங்களும் உண்மை நம்பிக்கிறாங்க. அஞ்சலி மாதிரி நடிக்க வைக்கிறதுக்காக அந்த லேடியை கூட்டிகிட்டு வர போகிறாரு. உண்மையிலேயே அந்த லேடி தான் அஞ்சலியாக இருக்க போகிறாங்க. மகேஷ்க்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.